இப்பதான் விஜய பார்க்கலாம். விஜய் பூஜா ஹெஜோட. He looks normal மாதிரி இருக்கு. He looks happy. எனக்கு டிஎம்கே தான் ஆல்வேஸ். அது பழைய காலத்தில் இருந்து நினைக்கிறேன். முதல் யோஜனா என்ன பிரச்சனையில் உண்டு இல்லை அது விஜய் வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஆகல் தான், கொஞ்சம் பூனைக்குட்டி மாதிரி. என்ன நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட வைஃப் கொஞ்சம் சனியன் வேலையில் உண்டு, நாட் ஷோர். அஜித் குமாரோடைய எல்லாம் இப்படி விளையாடியலாம். அஜித் குமார்ட்ட இங்கிலீஷ் இந்த ஆக்சென்ட் பார்த்துருக்குறீங்களா? ஆக்சென்ட் இஸ் வெரி குட். பட் நான் ஒல்லியாக இருந்தால் பக்கன்னு காய்ப்பேன். கொஞ்சம் வெயிட் படிச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ஆயிப்பேன். பட் இப்போ பயங்கர மெலிசா வந்து கொண்டிருக்காங்க. கணக்கை வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்கேலில் போய் பார்க்கணும். இப்படி தான் காய்ச்சி கொண்டிருப்பேன். ஐயோ கடவுளே. அது வந்து வேற இது டைப் ஆஃப் இதுவள் செய்கிற சரியோ, அதான் பிரச்சனை. அது சொன்னார் இந்த இதுவள் வேர் பண்ணக்கூடாது மாலை. நான் இந்த ஹிந்துஸ் மாலை போட்டு கொண்டு இருந்தேன். நான் அது சொன்னார் மாலை ஒன்றும் போட வேண்டாம், சும்மா ஜெனரலாக சொன்னார். நான் ஸ்டில் கலர்ட்டே இல்லை. தெரியுமா அவர்கிட்ட விளையாட்டு, அவர் கிறிஸ்டியன் தானே, எனக்கு தெரியுமா அவர்கிட்ட விளையாட்டு. அப்படியான டைப் நாங்கள். நான் எல்லாம் வேறு டைப் கிறிஸ்டியானிட்டி. என்ன சொல்கிறீங்க? அதான் நான் வீட்டு சேர்ச்சில் போய் சும்மா சில் பண்ணுறது. ஒன்ஸ் அ வீக் கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் சில் பண்ணி காய்க்கலாம் அவங்களோட. என்னடா நார்த் இந்தியன் கோயில் இருக்குது, பரவாயில்ல, அது கோயில் இல்லை, ஒரு பில்டிங் இருக்குல்ல. அதில் எனர்ஜி கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிரச்சனை தானே. அதில் ஏதோ எனர்ஜி அவங்கள வந்து நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் அவங்களோட ரத்தம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பெட்டிசாலிட்டி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்க வேறு மாதிரி இதை பூசை செய்கிறது இல்லை. எனக்கு அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதே அப்படியான டைப் ஆஃப் பூஜை எனக்கு தெரியும். ஆனால் அவங்கள வந்து ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம். விஷயங்கள் என்னத்தை செய்கிறோம், பட் கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எனக்கு அங்கே போக கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுறது. முதல் வந்து கொஞ்ச நாள் போய் கொண்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போயிட்டு வர்றது. எனர்ஜி வந்து அந்த எனர்ஜி வந்து பாடி எச்சில் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணதோட எனக்கு கொஞ்சம் பயம். அதான் உங்களுக்கு பயமாகிறது. இதில் ஸ்டேஜில் வந்து ஒரு காப்லி இந்த மனுஷன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 1 o'clock கீழே போய் கொண்டு வந்தான். அதில் பேசாமன்ட்டானே ஏதோ இது பேய் ஒன்றும் பார்க்கல, ஏதோ எனர்ஜி ஆக்கு அங்கே எனர்ஜி இல்லை, பேட் எனர்ஜி. சில வேளை முதல்ல வந்து அந்த யாராச்சும் கீழே அந்த ஸ்டேஜில் விழுந்து செத்துருப்பினமோ என்னென்னு தெரியல, ஒரு எனர்ஜி. இப்போ நான் அந்த கொஞ்ச நேரம் நின்றேன், அது வந்து போயிட்டு. அப்போ அந்த காப்லி வீட்டை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் வந்து சும்மா பண்ணி விட்டேன். அவள் ஏதாவது மேஜிக் செஞ்சிருப்பா, அதை பார்த்தோம்னா அவளுக்கு தெளிஞ்சிருக்கு காப்லி மேஜிக். நான் கூட வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் செய்கிறது. எங்களுடைய அம்மா வந்து எனக்கு க்ரேசி ஆக்குறதில்லை, என் அப்பங்காரனையும் க்ரேசி ஆக்குறதில்லை. நெகட்டிவாக காய்க்கிற நெகட்டிவ் இதுவல். நானெல்லாம் வெள்ளக்காரன் இல்லையில்ல, வெரி பாசிட்டிவாக தான் காய்க்கிறேன். வெள்ளக்காரில் சில டைப் ஆஃப் பீப்புள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் காய்ப்பாங்க.